குரோம்பேட்டையில் உள்ள தியேட்டரில் பராசக்தி படம் பார்க்க வந்த ரசிகர்களால் ஜிஎஸ்டி சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. என்ன நொன்னா மாமா பலாப்பழத்துல ஈ முக்கிற மாதிரி முக்கிறாங்க. இப்படி என்ன என் பொழப்பு எப்படி வளர்க்கும்? கடல் கண்ணின்னு ஒரு கடையை போட்டனாலதான் எனக்கு கூட்டமே வர மாட்டேங்கிறாங்க. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்பட்டு பேரும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. கண்டிப்பா பார்க்கலாம் ப்ரோ, செம படம், வைப் சூப்பரா இருக்கும். ஐயே இந்த அங்கிள் அழுறாரு. ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட வந்து பார்க்கலாம். கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாமே டிஃபரெண்டா ரெடி பண்ணா சூப்பரா இருக்கு. என்ன உள்ள இருந்து புகையா வருது? அது அடிவ ஒரு பல சிவகார்த்திகேயன் படம் எப்படியும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் வந்தோம். ஆனா எக்ஸ்பெக்ட் பண்ணதோட பயங்கரமா இருந்துச்சு படம். நினைச்சா பெட்ரோல் பங்க்ல நெருப்பு கொடுத்த மாதிரி வயிறு பத்திக்கிட்டு எரியுது. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு, எல்லாரும் வந்து பார்க்கலாம், ஃபேமிலியோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். என்ன பார்பிக்யூ ஸ்மெல் வருது? ஓ பெரியப்பா, இந்த தமிழ் மொழிக்காக நம்ம முன்னோர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். இப்போ எல்லாருமே இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்லேருந்து இப்போ இருக்க எல்லா ஜென்ரேஷனும் வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். ரொம்ப எமோஷனலாக டச் ஆகுது படம், ரொம்ப பிரமாதமாக இருக்குது. ஒரு ஆக்ஷன் படத்தையே ஒரு வரலாற்று பின்னணியோட பார்த்த ஒரு சிறப்பான படமாக இருக்குது. வயிறு எரியுதே. மூவி எப்படி கொண்டு போகணுமோ அப்படி கொண்டு போயிருக்காங்க. ஒரு போர் அடிக்கல, எதுவும் இல்லை, ரொம்ப நல்லா போயிடுச்சு. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேர 12 நம்பர்ல வை. ட்ரைலர் பார்த்துட்டு படம் பார்த்தே ஆகணும் வெளியில வந்திருக்கேன். அது வராது ப்ரோ, இதான் வரும். என்னடா போட்டா வச்சிருக்கீங்க? எங்க அப்பா எங்க? அப்பா கொண்டு போய் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாச்சு. கொண்டு போயிட்டீங்களா? யாரை கேட்டா கொண்டு போனீங்க? யாரை கேட்டு கொண்டு போனீங்க? அட சண்டாளைகளா. எஸ்கே படம் மட்டும் தான், பராசக்தி மட்டும் தான் அங்க, புரியுதா? இருக்கும் எதுவுமே இல்ல, எல்லாமே பராசக்தி மட்டும் தான். பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க. ஜனநாயகம் மதுநாயகம் எல்லாம் அவ்வளோ பராசக்தி தான். தளபதி லாஸ்ட் படம் பராசக்தி தான். ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? நீங்க குழந்தை கூட சிரிக்காது அந்த மாதிரி ஒரு காமெடி, பழைய காமெடி எடுத்து போட்ட மாதிரி இது. கதறுது காப்பாத்தால் கிடையாது. சக்தி படத்துக்கு ஒரு நாள் டிக்கெட் எடுங்க, குடும்பமா போய் பார்த்து வந்துடலாம். எது பராசக்தி படத்துக்கு போறீங்களா? வேணா படம் நல்லா இல்லடா, சொன்னா கேளுங்கடா. இந்த திரைப்படத்திற்கு மத்திய தணிக்கை சான்றிதழ் கொடுக்கப்படல. இத உனக்கு சத்தியம் பண்ணி வர சொல்லுமாயா? இந்த தணிக்கை வாரியம் யார் பொறுப்புல இருக்கு? சென்ட்ரல் போர்ட் ஆஃப் பிராட்காஸ்டிங். ஆமா, அது யாரு நியமிப்பாங்க? அது யாரோட கண்ட்ரோல்ல இருக்கு? மத்திய அரசு. இப்போ என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு குடிக்கிறீங்க. ஸ்டாலின் வந்து பயந்துட்டாரு. சென்சார் போர்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடது. ஆனா இந்த தற்குறிங்களுக்கு ஒரு மயிரும் தெரியாது. தற்குறி அங்க ஒரு கருத்து இது வரைக்கும் நாம வைக்கல. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? எப்படி பேசுவேன்? பராசக்தி திட்டமிட்டபடி 10ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்படுது. ஆனா 9ஆம் தேதி ரிலீஸ் செய்யப்பட வேண்டிய ஜனநாயகம் ரிலீஸ் ஆகல. அப்படின்னா பராசக்தி 7ஆம் தேதி சொல்றாங்க இத்தனை டயலாக்ஸ் வந்துட்டு நாம நீக்கப்படணும். அதுக்கு படத்துடைய இயக்குனர் சொல்றாங்க இதெல்லாம் நீக்கிட்டா கதையோட சாராம்சமே மாறிடும், அங்க எதோ சொல்ல வரமோ சொல்ல முடியாது சொல்றாங்க. ஆனா சில எங்க சொல்றாங்க அவங்க? ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா? எங்க அவங்க சொல்றாங்க? அது அவங்க வெளியிட்டு இருக்காங்க. இது பத்திரிகை செய்தியில வந்து டிவில வந்து இல்ல எங்க சொன்னாங்கன்னு சொல்ல, நம்ம வந்து பரவலா சொல்லப்படுற விஷயத்தை சொல்ல முடியாது. நம்ம எல்லாரும் துண்டு தொட்டு சொல்றத சொன்னா 99 இப்ப இன்னைக்கு தான் 9 கரெக்ட். இனிதான் ரிவர்சிங் கமிட்டி இன்னைக்கு காலையில் அமைக்கப்படுது, மத்தியானம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துங்க. அவங்க கட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்களே. எப்படி பேசினாலும் கேட்டு போறானே. இப்ப அவங்க சொல்றது எங்க ஒரு பிரச்சனைனா, அவங்க இப்ப சென்சார் போர்டு சொல்லக்கூடிய அத்தனையும் ஏற்றுக்கொள்ளுட்டா பிரச்சனையே வராது. நினைக்காதீங்க, அவர் ஒரு விளம்பர பிரியர். இப்படி ஏதாவது பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னா அரசியல சேர்ந்து பெரிய ஆளாலும் யாரோ சொல்லிக்கிறாங்க. அதுக்கு தான் ஆசைப்பட்டு இப்படி போய் சொல்லிட்டாரு. தப்பா நினைச்சு சென்சார் சர்டிஃபிகேட் தர மாட்டேங்கிற மாதிரி நான் உனக்கு நினைக்கிறேன், இழுத்தடிக்கிறேன். அப்ப அது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும். நேத்து நீ போட்ட சீன்ல நான் வில்லனாவும் நீ ஹீரோவும் தெரிஞ்ச. இன்னைக்கு நான் போட போற சீன்ல நீ வில்லனாவும் நான் ஹீரோவும் தெரியணும். ஒரு பேசு பொருள் ஆகும். கடைசி ஒரு 3 நாள் அது பேசு பொருள் ஆனா தான் படத்தை நினைச்ச முடியும். நம்ம திரைக்கு கொண்டு வந்தா நல்ல பிக்கப் ஆயிடும். சிபிஎஃப்சியை பற்றியோ அல்லது திரைப்படத்திற்கான தடை பற்றியோ கதாநாயகனோ அல்லது படக்குழுவோ இயக்குனரோ ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டாங்க. எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான், மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. அது ஆனா பிரதீப் அதுக்கு நிறைய இன்டர்பிரேஷன் கொடுப்பாரு. நான் புரிஞ்சு நீ உங்க கருத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கேஸ் நீதிமன்றத்தில் இருக்குன்னா என்னுடைய வழக்கின் நியாயங்களை நான் பேசக்கூடாதுன்னு எந்த கோர்ட்லயும் சொல்லலையே. அப்ப நீங்க இன்னைக்கு தாவேக்கான் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பிச்சிட்டீங்கல்ல.
அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியா வெளியே வந்து ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. யாரு இதை நடத்துறான்றத வெளியே வந்து அம்பலப்படுத்துங்க. ஏன் அதை பேச மாட்டேங்கிறீங்க? இன்னார்தான் கோபால் சொன்னான்னா பின்னால எதுவும் பிரச்சனை வரும்னு யோசிக்கிறாங்க. என்னடா கோபால அப்படிதானே? ஜனநாயகனுக்கு நேரடியா ஒன்றிய அரசாங்கத்தின் ஒரு துறையின் கீழ் இயங்கக்கூடிய சிபிஎஃப்சியை இன்றைக்கு கேள்வி கேட்பதற்கு தாவேக்காவினருக்கு எது தடையாக இருக்கிறதுன்னு தெரியல. How do I tell you? ஜி மோடி ஜி, இது ஒண்ணு என் லாஸ்ட் படம்லாம் இல்ல. ஏன்னா அப்போதான் நிறைய கலெக்ஷன் வரும். அப்புறம் அந்த கரூர் விஷயம் அதையும் அப்படி பாத்துக்குவேன். நீதிமன்றத்துல போய் சென்சார் போர்டு எங்களுக்கு பிரச்சனை பண்ணுதுன்னு பேசுறாங்க. அப்போஸ் குளுக்கோஸ் அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். ஆனா இவங்களுடைய ஆதரவாளர்களை வைத்து திமுக தடை செய்கிறதுன்னு சமூக வலைதளங்கள்ல எழுதுறாங்க. இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாதிரி கிகோலோ பையா. திமுக தான் உண்மையிலே தடுக்குதுன்னா நீதிமன்றத்துல போய் திமுக இதை தடுக்குதுன்னு கேஸ் போட்டிருக்க வேண்டியதானே? வாயை திறந்து சொல்றா தண்டச்சோறு. ரிட் பெட்டிஷன் 380/2026 ரெஸ்பாண்டன்ட் முதல் ரெஸ்பாண்டன்ட் சிபிஎஃப்சி, ரெண்டாவது ரெஸ்பாண்டன்ட் ரீஜனல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி. ஏன் டிஎம்கே லீடரை போட்டிருக்க வேண்டியதானே? தமிழ்நாடு கவர்மெண்ட்டை போட்டிருக்க வேண்டியதானே? அப்ப தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு ரோலே இல்லாத போது சம்பந்தம் இல்லாம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு தேவ வந்து ஆன்லைன்ல கிரியேட் பண்ற ஒரு அயோக்கியத்தனமான வேலை. இந்த மாதிரி திட்டமிட்டபடி பராசக்தி வந்து 10ஆம் தேதி வெளியிடப்படுது. ஜனநாயகன் இன்னும் வெளியிடப்படல. இதிலே கண்டிப்பா பாஜகவும் திமுகவும் மிகப்பெரிய கள்ள கூட்டணி அப்படின்றது மறுபடியும் செருப்பால் அடி வாங்க போறீங்க. இத கூட வந்து தாவேக்கால இருந்து யாரும் பேச மறுக்கறாங்களே சார். அது சொல்லுவாங்க, சொல்லி இருக்கோம். என் தம்பி எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா எல்லாம் தான் ஓடுது. சரி அடுத்த கேள்வி. இந்த சிபிஎஃப்சி ஒன்றிய அரசினுடைய நிறுவனம். அதை இப்போ வரைக்கும் அவர் பேசின இடத்துல ஒன்றிய அரசை கண்டிக்கிறேன் சொல்லி இருக்கிறாரா? மத்திய அரசை கண்டிக்கிறேன் சொல்லி இருக்கிறாரா? இல்ல. எல்முருகனுக்கு கீழ இருக்கும் துறை செய்கிறதுனால சொல்லி இருக்கிறாரா? இல்ல. பேசாம இன்னைக்கு நம்ம மௌன விரதம் சொல்லிட வேண்டியதா. நாங்க கோடிக்கணக்கில் செலவு பண்ணோம்ன்றாங்க, 500 கோடின்றாங்க. அதுல விஜயினுடைய சம்பளம் எவ்வளவு? அதை வெள்ளையா மக்கள் மத்தியில பேசுறதுக்கு இவங்க தயாரா? ஐயா இப்ப எதுக்கு வான்கோழி முட்டை போடுற மாதிரி வாய வச்சு நிறுகிற? எதை பற்றியும் கவலை இல்லாமல் வீட்டுல படுத்து தூங்கி நிற்கிறார். ஜனநாயகன் பேர் மட்டும் வச்சுக்கின்னு அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. விஜய்க்கு ரூபாய் 1.50 கோடி அபராதம் விதித்து 2022 வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்தது. மேலும் விஜய் தரப்பு பதிலளிக்க உத்தரவு பிறப்பித்து விசாரணை வருகிற 23ஆம் தேதி தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 idiots இப்ப பேச சொல்லு பங்கு. யோ இப்பவாது 2 வார்த்தை பேசுங்கயா. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. மாப்ள புரிஞ்சு போச்சு. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா. படைக்கல. மண்டல மட்டும் அடிச்சறாத. குலக்கேசல் உள்ள போயிருவா. சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க.